எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை டெய்லி சந்திக்கும் பொழுது நம்மளே பாதுகாத்து கொள்ள நம்ம வீட்டுல நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன பதிவு தான் இது. இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்கோம், வராகி வடின்னு. அதுல உங்களுக்கு வராகி பற்றிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக இணையுங்கள். கமெண்ட்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் டெய்லி சந்திக்கிறோம். கடன் பிரச்சனைகள் நிறைய பேர் சொல்றீங்க இருக்குன்னு. கடன்காரன் கண்டபடி கத்துறாங்க, மானம் புறமே பேசுறாங்க. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, எப்படி இதுல தப்பிக்கிறது? இல்லைன்னா எங்க யாரோ எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் மாந்திரிக விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதுக்கான அறிகுறிகள் எங்களுக்கு தெரியறது. இதுல இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது? சண்டை சச்சரவு பெருசா இருக்கு, எப்படி வாழ்க்கையை அடுத்த நிலை கொண்டு போறதுன்னு தெரியாம இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நோய் நொடிகள், உயிரை பறிக்கக்கூடிய பயங்கரமான நோய்கள் தாக்கி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி வாழ்க்கையோட ஒரு நாளுமே நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு நம்ம பரிகாரம் தேடணுங்கும் போது நம்ம கோவிலை தேடி போறோம், பரிகாரங்கள் செய்யறோம், ஜாதக ஜோசியம் பார்க்கறோம், எல்லாமே பண்றோம். எல்லாருக்கும் பொருளாதார வசதிங்கிறது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? முதல் உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் டாக்டரை தேடி போவாங்க. அந்த மாதிரி நம்மள உடனடியாக நம்ம பாதுகாத்து கொள்ள என்னென்ன செய்யலாங்கிறதுக்கு உங்களுக்கு சில டிப்ஸ் நான் இங்க கொடுக்குறேன். நம்பர் 1, உங்களுக்கு ரொம்ப எதிரி தொல்லைகளோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளோ உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக வீட்டுல விளக்கேத்துறத நிறுத்திடாதீங்க. சுவாமி ஷெல்ஃப் சுவாமி கிட்ட ஒரு விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும். சதா சர்வகாலமும் எரிஞ்சாலும் தப்பு கிடையாது. ரொம்ப லேட்டா தூங்கறதுக்கு முன்னாடி குளிர வச்சா போதும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் விளக்கு எரிய விடுங்க. நம்ம வீட்டுல விளக்கு எரியும் பொழுது அந்த தெய்வத்தோட சாநித்தியம் அந்த இடத்துல பரிபூர்ணமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த விளக்கு வைக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. விளக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. சுவாமி ஷெல்ஃப், சுவாமி அறை இருட்டா இருக்கக்கூடாதுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதனால மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு குளியல் குளிச்சுட்டு டக்குன்னு போய் சுவாமி கிட்ட விளக்கு ஏற்றிருங்கோ. முடிஞ்ச வரைக்கும் காலம்பரை ஏற்றுங்கோ, நைட் வரைக்கும் எரியட்டும். இது ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உங்க வீட்டுல ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, ரொம்ப கண் திருஷ்டி பிரச்சனைகள்லாம் இருக்கு, நிறைய அடிபட்டுக்கிறோம், ஆக்சிடென்ட்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு, டக்குன்னு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆன அப்புறம், சூரியன் உங்க ஊர்ல 6 மணிக்கு ஆச்சுன்னா 6 மணிக்கு, 7 மணினா 7 மணி, சூரிய ஒளி இல்லாத போதுதான் வராகியோட வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால கண்டிப்பாக நல்ல சூரிய அஸ்தமனம் ஆன அப்புறமா நல்ல ஒரு குளிச்சுட்டு விளக்கு ஏத்திட்டு சுவாமி கிட்ட உட்கார்ந்து ஒரு சொம்புல தண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சொம்பு இல்ல டம்ளர், சுவாமிக்கு கிட்ட வச்சிருப்போம் இல்லையா பூஜை பாத்திரம், அதுல தண்ணி ரொப்பிக்குங்கோ. தண்ணி ரொப்பிட்டு கை அதுல மூடிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கிறவங்க ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் வாராகியை நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுங்க. 108 தடவை சொல்லி கை மூடிண்டேதான் இருக்கணும். அந்த பாத்திரம் மேல கை மூடிதான் இருக்கணும். ரொம்ப மனம் உருகி அம்பாளோட பாதுகாப்பை கேட்டு இது பண்ணுங்க. பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு பண்ணி முடிச்ச உடனே 108 தடவை சொன்ன அப்புறமா கண்ணை மூடி அம்பாளோட அந்த அனுகிரகமானது, அம்பாளோட கலர் என்ன? அம்பாள் ஆக்ஞாக்கு அதிபதி. அந்த ஆக்ஞா சக்கரத்தோட கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாடாமல்லி. ஓகேயா? அந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர்ல, வாடாமல்லி கலர்ல ஒரு ஒளி உங்களை சுத்தியும் உங்க குடும்பத்தை சுத்தியும் அப்படியே சுத்தி புகை மாதிரி இருக்க மாதிரி நினைச்சுக்குங்க. நல்லா பிரைட்டா இருக்கணும், பார்த்தா பயமா இருக்கக்கூடாது, மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான ஒரு லைட்டு நம்மளை சுத்தி இருக்காம நினைச்சுக்குங்க. அதுக்கப்புறம் மெதுவா கண்ணை திறந்து அம்பாள் கிட்ட மனம் ஒழுகி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணிய தீர்த்தமா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிங்கோ. அதுக்கப்புறம் வீடை சுத்தி தெளிங்க, வீட்டுக்குள்ளேயும் தெளிக்கலாம். இது உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல டெய்லி பண்ண முடியலன்னா செவ்வாய் வெள்ளியாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பஞ்சமி, இந்த 4 நாள். இதை தவிர உங்களால வாரம் பண்ண முடியும்னா செவ்வாய் வெள்ளி தாராளமா பண்ணலாம். இப்படி பண்ணி தெளிச்சுட்டே வாங்கோ. நிச்சயமாக உடனடியாக உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்கும்.
ரொம்ப எதிரிகள் தொல்லை இருக்கு, இல்லைன்னா பெரிய தீராத நோய் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக குங்கும அர்ச்சனை செய்யலாம். குங்குமம் எடுத்துக்கணும், நல்ல அருமையான தாழம்பூ குங்குமமா வாங்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அம்பாளுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது நல்ல குவாலிட்டியா இருக்கும் பொழுதுதான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். சும்மா கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி ரெட் கலர்ல போட்டா அந்த அந்த குங்குமத்துக்கான அந்த சக்தி இருக்காது. நல்ல தாழம்பூ குங்குமமா வச்சுக்கோங்க, இல்ல சுத்தமான குங்குமமா இருக்கணும். நல்ல குங்குமம்னு எப்படி தெரியும்? நல்ல குங்குமம்னா அதை ஒரு பேப்பர்ல போட்டீங்கன்னா மஞ்சள் கலர்ல ஆயிடும் பேப்பர். அப்படி இருக்கிற நல்ல குங்குமமா வாங்கிக்கோங்க, ரொம்ப எல்லாம் செலவாகாது. அந்த படத்துக்கிட்டயோ இல்லைன்னா அங்க இருக்கிற விக்கிரகத்துக்கிட்டயோ, படமா இருந்தா பக்கத்துல ஒரு வெத்தலையோ ஒரு பேப்பரோ வச்சுக்கோங்க, இல்ல ஒரு தட்டு வச்சுக்கோங்க. விக்கிரகமா இருந்தா விக்கிரகத்து மேலேயே நீங்க போடலாம், இல்ல அந்த அம்பாளோட பாதத்துல போடலாம். அள்ளி அள்ளி குங்கும அர்ச்சனை பண்ணக்கூடாது, கிள்ளி கிள்ளி தான் போடணும். சரியா? ரொம்ப திணுண்டா எடுத்து இதே ஓம் பக்த உபதிரவ நாசினியை நமக, ஓம் வாராகி நமக சொல்லலாம். இல்லைன்னா ஓம் பக்தா நாம் அபய பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக சொல்லலாம். சரியா? இல்ல ரொம்ப கெட்ட துஷ்டர்களோட பிரச்சனைகள் நமக்கு நிறைய இருக்கு, எதிரி தொல்லை ரொம்ப இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? ஓம் சத்ரு நாசினியை நமக அப்படி சொல்லலாம். நாக்கால நம்மள வாய் வார்த்தைகளால சுட்டெரிக்கும் பொழுது ஓம் சத்ரு நாம் வாக் ஸ்தம்ப நகரியை நமக, ஓம் வாராகியை நமக சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஒன்னே ஒண்ணு உங்க மனசுக்கு எது தெம்ப கொடுக்கறதோ அந்த மந்திரத்தை எடுத்துக்கோங்க. அதை சொல்லி சொல்லி அம்பாளுக்கு கிள்ளி கிள்ளி போடணும், அள்ளி அள்ளி போடாம துளி துளியா அம்பாளுக்கு அந்த குங்குமத்தை போடணும். அதை எடுத்து ஓம் பக்தானா அபய பிரதாயை நமக, ஓம் வாராகி நமக அப்படின்னு சொல்லி காலில் போடணும். அப்புறம் எடுத்து திருப்பி காலில் போடணும். இப்படி பண்ணணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த குங்குமத்தெல்லாம் என்ன பண்ணணும்? அன்னைக்கு தொடவே கூடாது. அடுத்த நாள் எடுத்து அழகா ஒரு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நீங்க நெத்தி லைட்டுக்கெல்லாம் உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இட்டு விடலாம், தப்பு கிடையாது. மீதி இருக்கிற அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து சேகரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு டப்பால போட்டு அந்த சாமி ஷெல்ஃப்ல வச்சுக்கோங்க. எங்க போனாலும் நெத்தியில இட்டுன்னு போங்கோ, இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு சின்ன ஒரு பொட்டலமாய் கட்டி பையில எங்கேயாவது வச்சுக்கோங்க, எங்க போனாலும் வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம வெளியே வரலாங்கிறதுக்கான ஏதாவது உபாயத்தையும் அம்பாள் கொடுப்பா. இன்னொன்னு பாதுகாப்புக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா, வீட்டுல சிலை வச்சிருந்தீங்கன்னா அம்பாளுக்கு பண்ற அபிஷேக தீர்த்தத்தை நீங்க சேகரிச்சு வச்சு வீடு ஃபுல்லா அதையும் தெளிக்கலாம். அது பண்ணும் பொழுது இந்த மாதிரி மந்திரம் சொல்லி பண்ணுங்க, சும்மா சொல்லாம ஓம் பக்தானம் அபய பிரதாய நமக, ஓம் வாராகி நமக, இல்ல ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி, இல்லைன்னா வராகி மாலை சொல்லிண்டே அபிஷேகம் பண்ணலாம். அந்த தீர்த்தத்துக்கு நிறைய பவர் உண்டு. டெஃபினட்டா கொஞ்சம் குடிங்கோ, அதுக்கப்புறமா தெளிச்சுக்குங்கோ, வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்கோ, சேகரிச்சு வச்சு நீங்க வீடை சுத்தியும் தெளிக்கலாம். இந்த உங்கள்கிட்ட இந்த மாதிரி தீர்த்தம் இல்லை, அபிஷேக தீர்த்தம் இல்லைன்னா கோவில்ல கொடுக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தமும் ரொம்ப ரொம்ப விசேஷம். வராகி கோவில்ல அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தத்தை வாங்கின்னு வந்து உங்க வீடை சுத்தி நீங்க தெளிக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வராகி கோயில்ல அம்பாள்கிட்ட எலுமிச்சம்பழம் கொடுங்கோ, அம்பாள் கையில கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்கோ. அதையும் உங்க கூட வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். சரி, எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. இதை பண்ண பண்ண இதுக்கு பலன் உண்டு. பட் உங்களுக்கு உடனடியான ரிலீஃப் தரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. இதை நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை முழு பக்தியோட பண்ணும் பொழுது மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். வராகி உன்னை தவிர எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிற அந்த சரணாகதியோட நம்ம பண்ணும் பொழுதுதான் நமக்கு இதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அம்பாள் நிச்சயமாக நமக்கு தேவையான பாதுகாப்பை கண்டிப்பாக கொடுப்பாள். இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வராகி பத்தின விஷயத்துல ரொம்ப விருப்பம் இருந்தால் மட்டும் நம்ம வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்லையும் கண்டிப்பாக இணையலாம். அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், கமெண்ட்ல பாருங்க. இதே போல பயனுள்ள ஒரு வீடியோல சீக்கிரமா சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.